அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான தகவல் பெண்களுக்காக. அதுவும் பெண்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறும் அக்குபஞ்சர் தீர்வுகளும். ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு மாதம் மாதவிடாய் வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்முடைய அக்குபஞ்சரில் K2 அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான சக்தி வாய்ந்த ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளி நீங்கள் எடுத்துக்கும்போது மாதம் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது, ஒருவேளை இன்கேஸ் அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், இல்லைனா பிசிஓடி இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் இஷ்யூ இருந்து, இல்லை ஒரு சிலருக்கு யுட்ரஸ் ஷிங்க் ஆகிறது, ஸோ சுருக்கம் இருக்கிறது, ஸோ செர்விக்ஸ் சுருக்கம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கோளாறுனால மாதவிடாய் வராமல் இருக்கலாம். அப்படி மாதவிடாய் எனி ரீசன்னால் வரலைன்னா கூட நம்ம இந்த அக்குபஞ்சரில் K2 அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த புள்ளியை நம்ம தூண்டும் போது அவங்களுக்கு மாதவிடாய் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையில் இந்த அக்குபஞ்சர் புள்ளி மிகப்பெரிய லெவலில் பலன் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ளோ ஆகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 முறை 3 முறை ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டு அக்குபஞ்சரில் இருக்குது. SP1 அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளியை தூண்டும் போது அவங்களுக்கு மாதத்தில் 2 முறை 3 முறை ஆகக்கூடிய மாதவிடாய் மாதத்தில் 1 முறை மட்டும் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஸோ இந்த கர்ப்பப்பையுடைய பவர் எனர்ஜி கம்மி இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடிக்கு நடக்கும். ஸோ அக்குபஞ்சரில் அதுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த புள்ளி இருக்குது, முழுமையான ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ அந்த SP1 புள்ளியை கொடுக்கும்போது அவங்க முதல் மாதத்துலேருந்தே அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ அவங்களுக்கு முழுமையான குணமும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், 2 முறை வர்றது, திடீர்னு வராமல் ஆகிறது, இந்த மாதிரி அப்நார்மல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு SP9 அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அந்த புள்ளியை கொடுக்கும்போது அவங்களுக்கு இர்ரெகுலர் இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் இஷ்யூ வேகமாக சரியாகிறத பார்க்க முடியும், சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான பீப்புள் அவதிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தொந்தரவுகளில் மாதவிடாய் வரும்போது வயிறு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி, இது ரொம்ப பேர் அவதிக்குள்ளாகிறாங்க. ஸோ இந்த தொந்தரவுகளுக்கு நம்ம அக்குபஞ்சரில் ST44 அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LI4ன்ற ஒரு புள்ளி இருக்குது. இந்த 2 புள்ளியை நம்ம பயன்படுத்தும் போது மாதவிடாய் சமயத்திலே அப்போவே ஸ்பாட்லேயே வலி நேச்சுரலாக சரியாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுது. ஸோ இது தொடர்ந்து பண்ணும்போது 1-2 மாதங்களில் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ நேச்சுரலாக அவங்க வாழ்நாள்